மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இயேசு அவரது 2ஆம் வருகை குறித்து கூறியுள்ள ரகசியங்கள். இதில் ஒரு 3 உவமையை கொடுத்துருக்காரு. 24, 25 தொடர்ச்சி, இது தனித்தனி கிடையாது. இடையில 24 ஒரு பகுதி சொல்லியிருக்காரு, 25 3 உவமைகளை குறித்து அப்போ என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது இது அந்த காலத்துக்காக அவர் வச்சிருக்கிறார். இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இயேசு 3 உவமைகளை பேசி அவரது 2ஆம் வருகையில் என்ன நடக்கும் என்பது குறித்த ரகசியத்தை தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தியுள்ளார். இவை எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய உவமைகளாகும். இதில் விளங்காத ரகசியங்களை இதர சுவிசேஷ புத்தகங்களில் இயேசு தெளிவாக விளக்கியுள்ளார். எல்லா உவமைகள் சத்தியங்களில் கனெக்டட். இந்த 3 உவமைகள் இன்று உலகத்தில் அவரது வருகை குறித்து பிசாசு ஏற்படுத்தியுள்ள அநேக கள்ள உபதேசங்களை நமக்கு காட்டி கொடுத்துள்ளது. இப்போ இந்த வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இயேசு தந்துள்ள தீர்க்க தரிசனமான ஓமைகள். இதை 3 பார்ட்டாக பிரிக்கலாம். 10 கன்னியர் ஓமை, தாளந்து குறித்த ஓமை, இயேசுவுக்கு கொடுப்பது குறித்த ஓமை. யார் பரலோகம், அவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்கன்னு சொல்கிறாரு. 3 விதமாக 3 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காரு. மத்தேயு 25 முடிஞ்சுது. 25 வருகை குறித்த வார்த்தைகள் முடிஞ்சது. இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 25 இயேசுப்பா என்ன சொல்லியிருக்கிறாரு. 1 by 1 அந்த 3 உவமைகளையும் பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம் கிடையாது, எளிதாக புரிந்து கொள்கிற மாதிரி தான் இருக்கும், கஷ்டமான உவமைகள் கிடையாது. அப்பொழுது அப்படின்னா இந்த இயேசுவோட வருகையின் சமயத்தை போது 24 தொடர்ச்சி. அப்பொழுது இயேசு பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்ட புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். இதான் சிச்சுவேஷன் அந்த நேரத்தில் இருக்குன்னு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். இந்த எண்ணெய் என்னென்னு விளக்கிட்டார். அது வெளியில் எல்லாருக்கும் சொல்ல முடியாது, விளக்கிட்டார். வசனம் இருக்குது. மத்தேயு 25 மணவாளன் வர தாமதித்த போது, மணவாளன் இயேசு தான், அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கி விட்டார்கள். தூங்கிட்டாங்கன்னா இயேசு சொன்னபடி செய்யலை. நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவருடைய கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். இதில் ஓமை முடிஞ்சு போச்சு. இது இந்த மாதிரி அவர் வர்றது அது தெரியாமல் இருக்கும், நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போது நெக்ஸ்ட் ஓமை இது அண்டர்ஸ்டாண்டபிள். அந்த கன்னியன்னா அவரை மட்டும் பின்பற்றவங்க, முஸ்லீம்ஸ்லாம் இதில் கிடையாது. அடுத்தது 2வது உமை, ராத்தல் உமை. அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும், ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். அப்படின்னா இயேசு பரமேறி போனார். அதுதான் 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்து வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். இது பணம். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். வருகைங்கிறது கணக்கு கேட்கறது. அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தேரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்து மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். பரலோகம். 2 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். இவனுக்கும் பரலோகம். 3வது, 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். இவர் கதை விடுதாரு, இவன் சோம்பேறி, ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும்
சோம்பலுமான ஊழியக்காரனே. கிளியராக சொல்கிறாரு. பட் இஸ் லார்ட் ஆன்சர் அண்ட் செட் ஹிம், யூ விக்கட் அண்ட் லேசி சர்வன்ட். இவன் சோம்பேறிப்ப, பொல்லாதவனும் சோம்பலமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்று அறிந்திருந்தாய். யூ அபவுட் மீ, என்னை பற்றி தான் உனக்கு தெரியுமே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடைய இதை வட்டியோட வாங்கி கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்திலிருந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்தவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் சொல்லிட்டார். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாக இவனை புறம்பான இருளிலே தள்ளுங்கள், தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். பனிஷ்மெண்ட் வந்தாச்சு. பனிஷ்மெண்ட், புறம்பான இருள். இது யாருக்கு? இயேசுவோட ஊழியக்காரர். இதெல்லாம் முஸ்லீம்களுக்கு கிடையாது. முதல்ல உள்ள 10 கன்னியும் முஸ்லீம்களுக்கு கிடையாது. இந்த 2வது ஊமையும் முஸ்லீம்களுக்கு கிடையாது. இப்போ 3வது வரும். அன்றியும் மனுஷகுமாரன் அப்படின்னா இயேசு தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தில் மேல் வீற்றிருப்பார். 2வது வருகையில் வந்து சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள், இவங்க தான் நீதிமான்கள், சர்ச்சுக்கு போகிறவங்க இல்லை, காணிக்க கொடுக்குறவங்க இல்லை, அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவரும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரராக இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். சொல்லிட்டு அவங்களுக்கு பரலோகம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களை, என்னை விட்டு பிசாசுக்காவும் அவன் தூதர்களுக்காவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள், நரகத்துக்கு போங்கங்கிறாரு. பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயிருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். அப்புறம் தான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. அந்தப்படி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையும் போவார்கள் என்றார். முடிச்சாச்சு. 3வது ஓமம் முடிஞ்சது. அப்போ அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டு, ஏழைகளுக்கு கொடுக்குறவனுக்கு பரலோகம் உண்டுன்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறார். இப்போ உங்களுக்கு மத்தேயு 24, மத்தேயு 25, 2 உள்ளது தெரிஞ்சிருச்சு. மத்தேயு 25 உள்ள 3 ஓமைகளும் உங்களுக்கு சொல்லப்பட்டுருச்சு. திருப்பி படித்து அதில் உள்ள இதெல்லாம் வாங்கிக்கோங்க. அதில் இன்னும் வெளிப்பாடுகள் இருந்தால் வாங்கிக்கோங்க. பக்தி விருத்தி 1. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இயேசு தந்துள்ள இந்த ஓமைகள் மற்றும் அதன் கருத்துக்கள் முகமது தந்துள்ள குர்ஆன் ஒரு மிகப்பெரிய பொய் என்பதை நமக்கு உணர்த்துகின்றன. பக்தி விருத்தி 2. மிக முக்கியமான பக்தி விருத்தி என்னவென்றால், இயேசுவின் வருகை என்பது அவரது மணவாட்டி என்ற கற்புள்ள கன்னிகைக்காக மட்டுமே. அதாவது இயேசுவை தேவகுமாரன் என விசுவாசிக்கும் அவரது உண்மையான விசுவாசிகளுக்காக மாத்திரம்தான் இயேசு வரவிருக்கிறார். இஸ்லாம் என்பது தேவகுமாரன் இயேசுவுக்கு எதிரான உலகங்களின் அதிபதி என்ற பிசாசின் உருவாக்கம். எனவே முகமது தந்த இஸ்லாமை விசுவாசிக்கிறவர்களுக்கு இயேசுவின் வருகை என்பது நித்திய அக்கினி என்ற நரகமே. பக்தி விருத்தி 3. இயேசுவின் வருகையின் போது அவரது விசுவாசிகளிடம் கணக்கு கேட்கப்படும் என்பது தாளந்து ஓமை மூலம் தெரிய வருகிறது. இயேசுவை விசுவாசியாதவர்களுக்கு அவரது 2ஆம் வருகை எந்த தொடர்பும் உள்ளதல்ல என்பதை இயேசு இதன் மூலம் விளக்கியுள்ளார்.